இம்மாத தொடக்கத்தில் ஏற்பட்ட வெள்ளத்திலிருந்து மீண்டு வர தொடங்கிய நிலையில், கிளந்தானில் உள்ள தானாமேரா, கோலக்ராய் மற்றும் மாட்ராங் ஆகிய பகுதிகளில் வசிப்பவர்கள் மீண்டும் வெள்ளத்தால் பேரழிவிற்கு ஆளாகியுள்ளனர். நேற்று இரவு முதல் பெய்த கனமழையால் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்ததால் வீடுகளில் வெள்ள நீர் புகுந்து பொதுமக்களை சிரமத்திற்குள்ளாக்கியது. முந்தைய வெள்ளத்தில் சேற்றின் அடையாளங்கள் இன்னும் காணப்படும் நிலையில், அதற்குள் மீண்டும் வெள்ளம் சூழ்ந்திருப்பது அங்குள்ளவர்களை அச்சத்தில் ஆழ்த்தி உள்ளது. இரவு 10:45 மணி நிலவரப்படி கிளந்தான் மற்றும் திரங்கானுவில் வெள்ளத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1187 எட்டியுள்ளது. தும்பாட் பெங்காலான் புபோரில் உள்ள ஜெட்டி அருகே கைவிடப்பட்ட பல பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த 93,000 வெள்ளி மதிப்புள்ள பல்வேறு வகையான அழகு சாதன பொருட்களை பொது செயல்பாட்டு படை நேற்று கைப்பற்றியது. பொது செயல்பாட்டு படையைச் சேர்ந்த பணியாளர்கள் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சட்டவிரோத ஜெட்டிக்கு அருகில் பல பெட்டிகள் கைவிடப்பட்டதை கண்டதாக பொது செயல்பாட்டு படையின் தென்கிழக்கு படைப்பிரிவின் கமாண்டர் டத்தோ நிக் குரூஸ் அசான் நிக் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். பொது கசையடி விவகாரத்தில் அனைத்து மாநிலங்களும் திரங்கானுவை பின்பற்ற வேண்டும் என்றும், சில ஷரியா குற்றங்களுக்காக பொது கசையடியை அமல்படுத்த வேண்டும் என்றும் பாஸ் கட்சியின் உயர்மட்ட தலைவர் கூறியிருக்கும் கூற்று ஒரு காட்டுமிராண்டித்தனம் என்று சயா அனாக் சராவாக் நிறுவனர் பீட்டர் ஜான் ஜவானல் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் முன்னிலையில் கசையடி என்பது 19ஆம் நூற்றாண்டின் காலனித்துவ ஆட்சியின் நினைவு சின்னம் என்றும், காட்டுமிராண்டித்தனமான நடைமுறை என்றும் அவர் விவரித்தார். இது மலேசியாவை சர்வதேச சமூகம் மற்றும் மனித உரிமைகள் தர்மத்திலிருந்து விலக்கி வைக்கிறது என்றும், நவீன மலேசிய சமூகத்தில் குறிப்பாக பல மதங்கள் வாழும் நாட்டில் இதற்கு இடம் இல்லை என்றும் அவர் கூறினார். சராவாக்கில் உள்ள இஸ்லாமிய அதிகாரிகள் அரசுக்கு எது சிறந்தது என்பதை அறிந்திருப்பதாக அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உங்கள் சொந்த மாநிலங்களில் உங்கள் ஷரியா தீர்ப்புகளை வைத்திருங்கள். தயவு செய்து சரவாக்கில் எங்களை தொந்தரவு செய்யாதீர்கள். ஏனென்றால் இது போன்ற விஷயங்களில் சரவா மற்றும் சரவாக்கியர்களுக்கு முடிவெடுக்கும் அளவுக்கு சரவா இஸ்லாமிய அதிகாரிகள் அறிவாளிகள் என்று எஃப்எம்டிக்கு வழங்கிய பேட்டியில் அவர் தெரிவித்துள்ளார். பகாங் பெக்கான் அருகே குவந்தான் சிகாமாட் சாலை 37வது கிலோமீட்டரில் நேற்று இரவு நிகழ்ந்த விபத்தில் மருத்துவ உதவியாளர் ஒருவர் உயிரிழந்தார் மற்றும் 7 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்தில் 30 வயதான நூர் எசியாந்தி அலி அக்பார் என்பவர் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக பெக்கான் காவல்துறை தலைவர் ஜைடி மாட்ஸின் தெரிவித்தார். இரவு 8:15 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் ஹோண்டா HRV ரக கார் மற்றும் பெரோடுவா மைவி ஆகிய 2 வாகனங்கள் தலா 4 பயணிகளுடன் பயணித்ததாக ஜைடி கூறினார். 2 முதல் 50 வயது வரையிலான பாதிக்கப்பட்ட மற்ற 7 பேர் காயங்களுக்கு உள்ளானதாகவும், மேலும் சிகிச்சைக்காக குவந்தானில் உள்ள தென்கு அம்புவான் அப்சான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர் கூறினார். கடந்த அக்டோபர் மாதம் பங்சாரில் மோட்டார் சைக்கிளில் வந்த வழிப்பறி திருடன் ஒருவனால் பாதிக்கப்பட்டு தலையில் பலத்த காயம் அடைந்த மூதாட்டி உயிரிழந்தார். லிம் ஃபு மெய் எனும் 78 வயது மூதாட்டி இன்று காலமானதாக பங்சார் பார்க் குடியிருப்போர் சங்க தலைவர் நிதேஷ் மலானி தெரிவித்தார். கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி காலை 6:30 மணியளவில் ஜலான் லிமாவ் மனிஸில் அருகில் உள்ள கடைக்கு லிம் நடந்து சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் அவரது கைப்பையை பறித்து சென்றதை காட்டியது. இதனால் அவர் சாலையில் விழுந்தார். சில நிமிடங்களுக்கு பிறகு சில வழிப்போக்கர்கள் அவருக்கு உதவி செய்யும் வரை அவர் சாலையில் அசையாமல் கிடந்தார். பின்னர் சிகிச்சைக்காக மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். தலையில் கணிசமான இரத்தப்போக்கு ஏற்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டார். இதனை அடுத்து 394வது பிரிவின் கீழ் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலகிலேயே பழமையான மற்றும் மூத்த மொழி தமிழ்தான் என்றும், இது ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை என்றும், தமிழ் மொழியை கற்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். மோடி தான் பிரதமர் ஆனது முதல் கடந்த 2014ஆம் ஆண்டிலிருந்து மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் மாதம் தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்திய மக்களுக்கு வானொலியில் உரையாற்றி வருகிறார்.
அந்த வகையில் மோடியின் 118வது மன் கி பாத் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய மோடி, தமிழ் மொழிதான் உலகில் பழமையான மொழி என்று தமிழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பேசினார். இது தொடர்பாக மோடி கூறுகையில், உலகிலேயே மிகவும் பழமையான மூத்த மொழி என்றால் அது தமிழ்தான். இதனை நினைத்து ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். प्राचीन भाषा तमिल है और हर हिंदुस्तानी को इसका गर्व है। दुनिया भर के देशों में इसे सीखने वालों की संख्या लगातार बढ़ रही है. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.